சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா Tancet 2024 எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர், எம்ப்ளான்கான இந்த கவுன்சிலிங் அப்டேட் எப்படிங்க இருக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் ஆன்லைனில் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த கவுன்சிலிங் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஓரலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு ஐடியாவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டெமோ வீடியோ எல்லாம் பின்னாடி போக இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது நிறையா. ஸோ அப்போ தரேன். ஏன்னா ஆகஸ்ட் மாதம் தான் உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். இப்போதைக்கு இந்த கவுன்சிலிங்கோட அந்த வெப்பேஜ் எப்படி இருக்கும், ஸோ எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம், என்னென்ன ப்ராசஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது எம்பிஏ, எம்சிஏக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜருங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து எந்த வெப்சைட்டில் நடக்கும்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய tnmbamca.com வெப்சைட்டில் தான் நடக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு ஒரு 9 ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த 9 ஸ்டெப்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோமோ அதே போல் ஆன்லைனில் கவுன்சிலிங்க்கு தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். எக்ஸாம் எழுதின எல்லோரும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கவுன்சிலிங் அட்டன் பண்ண விருப்பப்படுறவங்க மட்டும் இதுக்கு தனியாக அப்ளை பண்ணால் போகுதும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களோட சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. என்ன சர்டிஃபிகேட்னு கேட்டிங்கன்னா உங்களோட 10th, 12th, டிகிரியில் இது வரைக்கும் எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அத்தனை, செம் மார்க் ஷீட் ஒரு வேளை பாதி தான் இருக்குது, மீதி இல்லை அப்படின்னா ரிசல்ட் வந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சைனு, இது எல்லாமே இதில் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கான ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு வேளை கிளியராக இல்லை, ஒழுங்காக இல்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கரெக்ட் ஆனுச்சோ அவங்க எல்லாருக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட் ஆனது ரிலீஸ் ஆகும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் ஃபஸ்ட் ரேங்க்கு, யார் செகண்ட் ரேங்க்கு, யார் தேர்ட் ரேங்க்குன்னு வரிசையாக உங்களுக்கு ரேங்க் விடுவாங்க. இந்த ரேங்க் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா உங்களோட Tancet மார்க்கை பேஸ் பண்ணி வரும். Tancetல எடுத்த பெர்சன்டைல் மார்க் இல்லைங்களா, அந்த பெர்சன்டைல் மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ஆனது ரிலீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் யாருக்கு நடக்கும் ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் வந்துடுவாங்க. ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் எம்பிஏவாக இருந்தாலும் எம்சிஏவாக இருந்தாலும் ஒரே மாதிரி ஸ்டெப் தான். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ 5000 ஜென்ரல் கேட்டகரிக்கும் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஒரு 1000 ரூபாயும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற சாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ்லாம் எடுக்க விருப்பம் அப்படிங்கிற சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஒரு ஆள் எத்தனை காலேஜ் வேணால் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா, அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். நீங்கள் கொடுத்த காலேஜில் உங்களுக்கு எது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வரும். இப்போது அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் வேணுமா வேணாமா அப்படின்னு அக்செப்ட் பண்ணலாம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம். அடுத்தது அக்செப்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும், ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு ஒன்றும் வராது. இதுதான் ப்ரொசீஜரு. இது இப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. நான் இப்போ பின்னாடி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு காமிக்கிறேன். அதே தான் எம்சிஏ முடிஞ்சது எம்பிஏக்கு அதே போல் நடக்கும். அடுத்தது இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்காக அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாமல் போனவங்க, அப்ளை பண்ணி கலந்துக்க முடியாமல் போனவங்க, அப்ளையே பண்ணாமல் விட்டவங்க, தென் கலந்துக்கிட்டு காலேஜ் கிடைக்காம போனவங்க, இவங்க எல்லாம் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு எல்லாரும் எடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜை எடுப்பாங்க. அடுத்தது SCA to SC கன்வர்ஷன் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து SC கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷல் நடக்கக்கூடியது. அதாவது ஒவ்வொரு காலேஜ்லேயும் உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட
கம்யூனிட்டிக்கு இத்தனை சீட் அப்படின்னு ஒதுக்கியிருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி சீட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் சீட் எடுக்க முடியாது. உங்கள் கம்யூனிட்டி சீட் அந்த காலேஜில் இல்லைன்னா அடுத்தது எந்த காலேஜில் இருக்கோ அந்த காலேஜ் தான் எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த SCA to SC அப்படின்னா SCலேயே ஒரு சப்காஸ்ட் தான் SCA அப்படின்னு பிரிச்சாங்க. ஸோ அப்போது SCAக்கு ஒவ்வொரு காலேஜ்லேயும் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. பட் அது ஃபில் ஆகிருக்காது. ஏன்னா SCA கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஓகேவா, ஒரு காலேஜில் 2 சீட்டு 1 சீட்டு இப்படி தான் கொடுப்பாங்க. பட் அதுவே ஃபில் ஆகாமல் இருக்கும். நல்ல காலேஜ்லேயே கூட அந்த சீட்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கும். அப்போது SC கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி சீட் எடுத்தவங்க, ஓகேவா, ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஆல்ரெடி சீட் எடுத்த SC கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட்டை ஸ்வாப் பண்ணிக்குவாங்க. இப்போது இவங்களுக்கு ஒரு சாதாரண காலேஜ் கிடச்சிருக்கு SC கேண்டிடேட்டுக்கு, அவங்களுக்கு அதை விட நல்ல காலேஜில் ஒரு சீட் இருக்குது, அது SCAக்கு இருக்குது அப்படின்னா இவங்க இந்த கவுன்சிலிங் மூலமாக போய் இந்த சீட்டை கொடுத்துட்டு அந்த சீட்டை வாங்கிக்கலாம். இதை வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். இந்த சீட்டை எடுத்துகிட்டு எனக்கு அந்த சீட்டை கொடுங்க அப்படின்னு ஸ்வாப் பண்ணலாம். இது எல்லோரும் பண்ண மாட்டாங்க. ஒரு வேளை நல்ல காலேஜில் சீட் அவைலபிலிட்டி இருந்தால் அப்போ போய் பண்ணலாம். அங்கே போய் கன்ஃபார்மாக இதை பண்ணணுமாலாம் கிடையாது, விருப்பப்பட்டவங்க பண்ணலாம். ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்ல இதை விஷயம். ஜஸ்ட்டு சீட்டை வந்து ஸ்வாப் பண்ணிக்குவாங்க. ஆனால் யார் அப்படின்னா ஆல்ரெடி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட் எடுத்தவங்க மட்டும்தான் இதில் மறுபடியும் ஜாயின் பண்ண முடியுமே தவிர புதுசாக SCக்குன்னு தனியாக கவுன்சிலிங் நடக்குது நான் அதில் தான் கலந்துக்குவேன்லாம் கிடையாது. ஆல்ரெடி ஜென்ரல் கவுன்சிலிங்கில் சீட் எடுத்தவங்களுக்காக நடக்கக்கூடிய SCA to SC கன்வர்ஷன் கவுன்சிலிங் இது. ஓகேவா, இதோட உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எண்ட் ஆயிரும். இதுதான் கடைசி ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, இதில் இந்த ஃபீஸ் பேமெண்ட் பேஜ் எப்படி இருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் எப்படி இருக்கும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி காமிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா, இன்னும் டெமோ வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி தருவேன். இப்போது கொஞ்சம் பேர் கேட்டிங்க இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா, ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா கவுன்சிலிங்கும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நடக்க போகுதுங்கிறதால புதுசாக இருக்கும் உங்களுக்கு அட்டன் பண்ண. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீன்ஷாட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ எப்படி லாகின் பண்ணுவீங்க, இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா அதே போல் ரெஜிஸ்டர் பண்ணதும் அதே இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகேவா, ஸோ லாகின் பண்ணோடனே உங்களுக்கான பேஜ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஃபீஸ் பேமெண்ட் தான். ஸோ லாகின் பண்ணோடனே உங்களை ஃபீஸ் பே பண்ண சொல்லும். ஸோ இங்கே வந்து 2 கேட்வே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு அதிலே காமிக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். இதில் பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் 5000 அப்படின்னு காமிக்குது. ஓகேவா, ஜென்ரல் கேட்டகரினா 5000, ரிசர்வேஷன் கேட்டகரினா 1000. ஓகேவா, SC SCA ST இந்த 3 கேட்டகரியும் 1000 ரூபா கட்டணும். மற்றவங்க எல்லோரும் 5000 ரூபா கட்டணும். ஓகேவா, ஸோ இந்த ஃபீஸ் பேமெண்ட்டை கிளிக் பண்ணி பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பேவை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது நீங்கள் UPI யூஸ் பண்ணியும் பண்ணலாம், உங்களோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாகவும் நீங்கள் பே பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது வேலெட் இருக்குது, ஃபோன்பே வேலெட்டு, இன்னும் மொபிவிக்கு, பேடிஎம் இந்த மாதிரி எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் பேமெண்ட்டை கிளிக் பண்ணி பே பண்ணிடுறீங்க. ஒன்ஸ் பேமெண்ட் முடிஞ்சதும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு என்ன காலேஜ் நேமு, என்ன காலேஜ் கோடு, அதில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த கேட்டகரி இதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட காலேஜ் செலக்ட் பண்ணலாம். சென்னை காலேஜ் தான் வேணால் சென்னைன்னு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம். ஓகேவா, கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணால் கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ்னா செல்ஃப் ஃபைனான்சிங், யூனிவர்சிட்டி தான் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து காலேஜ் சூஸ் பண்ணலாம். இதில் ஃபில்ட்ரு பண்ணி செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான காலேஜ் நேமை டைப் பண்ணி கூட நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு 10-15 காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணோடனே பக்கத்துலேயே உங்களுக்கு எத்தனை சீட் அதில் அவைலபிள் இருக்குன்னெலாம் காமிக்கும். இப்போ வந்து நீங்கள் இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதாவது எந்த காலேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும், எந்த காலேஜ் செகண்டு வேணும், எந்த காலேஜ் உங்களுக்கு தேர்டு வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ண அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை மாற்றி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் நான் காமிச்சிருக்க பாருங்கள், செலக்ட் பண்ணி இது எனக்கு 5ஆவதாக வேணும், 6ஆவதாக வேணும், 7ஆவதாக வேணும் அப்படின்னு நம்ம மாற்றி செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ரீஆர்டர் பண்ணுறோம். சாய்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அதை இப்போ ரீஆர்டர் பண்ணுறோம். ஸோ எனக்கு எது ஃபஸ்ட்டு வேணும், செகண்ட் வேணும், தேர்டு வேணும், இந்த காலேஜ் சீட் இல்லைனா தான் இந்த காலேஜ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைனாக கொடுக்கணும்.
ரீஆர்டர் பண்ணிட்டோம். ரீஆர்டர் பண்ண உடனே ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரீஆர்டர் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்மளோட காலேஜ், நீங்கள் செலக்ட் பண்ணுறக்க காலேஜ். இதுலேயும் ஏதாவது மாற்றணுன்னா கூட நீங்கள் இங்கே கூட ரீஆர்டர் பண்ணலாம். ஸோ எது மேலே போகணும், எது கீழே வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக லாக் பண்ணுறோம். ஸோ லாக் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களோட காலேஜஸ் எல்லாம் லாக் ஆயிரும். இதுக்கு மேலே நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ லாக் மை சாய்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. ஒன்ஸ் உங்களுக்கு என்ன வந்ததோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் நோ சேஞ்சஸ். இப்போது நீங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வருது. இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு காலேஜே வந்துருச்சுன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். இந்த காலேஜை நான் எடுத்துக்கிறேன், இந்த காலேஜ் எனக்கு வேணாம். 2 ஆப்ஷன் தான். இந்த காலேஜை நான் எடுத்துக்கிறேன், இல்லைனா வேணாம். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. 2ஆவதாக இருக்கிற காலேஜ்லேருந்து வேறு எந்த காலேஜ் கிடச்சிருந்தாலும் 4 ஆப்ஷன் வரும். அதில் இப்போ இருக்கிற காலேஜ் எனக்கு ஓகே, இல்லைனா இந்த காலேஜ் எனக்கு ஓகே தான், இருந்தாலும் இதுக்கு மேலே இருக்கிற காலேஜில் ஏதாவது கிடச்சா எடுத்துக்கிறேன். இந்த காலேஜ் எனக்கு வேணாம், இதுக்கு மேலே இருக்கிற காலேஜில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கிறேன், எனக்கு எந்த காலேஜும் வேணாம் அப்படிங்கிற இந்த 4 ஆப்ஷன் இதில் வரும். ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு எந்த காலேஜுமே கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் கொடுத்த சாய்ஸில் உங்களுக்கு எந்த காலேஜுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அப்போர்டு மூவ்மெண்ட் வேணால் கொடுக்கலாம். அதாவது மேலே இருக்கிற காலேஜ் ஏதாவது இருந்தால் கொடுங்க, இல்லைனா எனக்கு கவுன்சிலிங்கை விட்டு நான் வெளியே போய்க்கிறேன் அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இந்த மாதிரி டவுன்லோட் நோ அப்படின்னு காமிக்கும். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் காலேஜை கன்ஃபார்ம் பண்ணலை, விட்டுட்டீங்க, காலேஜ் கிடைக்கல அப்படின்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வராது. டவுன்லோட் நோங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்காது. யாருக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சா அவங்களுக்கு மட்டும் காமிக்கும். ஓகேவா? ஸோ காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இதுதான் உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, எப்போக்குள்ளே போய் நீங்கள் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயே வந்துடும். இதுதான் உங்களோட கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த உங்களுக்கு வந்து இதில் புரியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதில் 3 ஆப்ஷன் வருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 20 காலேஜ் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு காலேஜே கிடச்சிருச்சுன்னா எனக்கு இந்த காலேஜ் வேணும், இல்லை எனக்கு இந்த காலேஜ் வேணாம், 2 ஆப்ஷன் தான். நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். ஓகேவா? அடுத்தது 2ஆவதாக இருக்கிற காலேஜ்லேருந்து 20ஆவது இருக்கிற காலேஜுக்குள்ளே எது கிடைச்சாலும் உங்களுக்கு 4 ஆப்ஷன் வரும். அதாவது இங்கே அப்போர்டு மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஓகேவா? அதாவது 2ஆவது இருக்கிற காலேஜ் கிடச்சிருக்கு, இல்லை 4ஆவது இருக்கிற காலேஜ் கிடச்சிருக்கு, இல்லை 10ஆவது இருக்கிற காலேஜ் கிடச்சிருக்கட்டும். ஸோ எனக்கு இந்த காலேஜ் ஓகே அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். 2ஆவது எனக்கு இந்த காலேஜ் ஓகே தான், இருந்தாலும் அப்போர்டு மூவ்மெண்ட்டில் போகிறேன் அப்படின்னா, இப்போ 10ஆவது இருக்கிற காலேஜ் கிடச்சிருக்கு, மேலே 9 காலேஜ் இருக்குல்ல, அந்த 9 காலேஜில் யாராவது சீட்டு வேணான்னு சொல்லியிருந்தால் அந்த சீட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் அது. ஓகேவா? ஸோ அதுதான் அப்போர்டு மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். அடுத்தது 3ஆவது ஆப்ஷன் வந்து இப்போ இருக்கிற காலேஜ் எனக்கு தேவையில்லை, இந்த 10ஆவதாக கிடச்ச காலேஜ் எனக்கு வேணாம், மேலே இருக்கிற 9 காலேஜில் ஏதாவது இருந்தால் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இல்லைனா வேணாம். மேலே மட்டும் தான் போக முடியும், டவுன்லோட்லாம் வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வேணும், செகண்ட் வேணும்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் அப்போர்டு மூவ்மெண்ட் மட்டும்தான் உண்டு. ஓகேவா? அதில் ஏதாவது காலேஜ் கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காம கூட போகலாம் அப்போர்டு மூவ்மெண்ட்டில். அடுத்தது ஃபைனலாக எனக்கு எந்த காலேஜும் வேணாம், கவுன்சிலிங் விட்டு வெளியே போய்க்கிறேன், இந்த ஆப்ஷன் வரும். அடுத்தது எந்த காலேஜுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். எனக்கு எந்த காலேஜுமே கிடைக்கல, மேலே இருக்கக்கூடிய நான் கொடுத்த காலேஜில் ஏதாவது சீட்டு இருந்தால் இப்போ கொடுங்க, இல்லைனா கவுன்சிலிங் விட்டு வெளியே போய்க்க, இந்த 2 ஆப்ஷன் வரும். அவ்வளோதான். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் கொடுத்து அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ப்ரொசீஜர். சிம்பிள் தான். இது எல்லாமே ஒரே நாளில் நடக்கும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் மட்டும் 2 நாள் கழித்து நடக்கும். பட் அதை தவிர இந்த சாய்ஸ் ஃபில்லிங், பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங்கு, அதை சாய்ஸை லாக் பண்ணுறது எல்லாம் ஒரே நாளில் நடந்துடும். இதெல்லாம் ஒரே நாள். அதுக்கு அடுத்தது இது வந்து அதான் ஆன்லைன்லேயே நடக்குதா, ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி தானே இருந்தது. நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து வீடியோ கால் மாதிரி உட்காந்து பேசணும், அதெல்லாம் கிடையாது. இதை ஃபில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அலாட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் கிடச்சிருக்கு, கிடைக்கல அப்படிங்கிறது வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.